இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. அமெரிக்காவில் ஒரே மருத்துவ காரணத்திற்காக 4 பேர் அடுத்தடுத்து மரணமடைந்த நிலையில் அவர்கள் நால்வரும் புளோரிடா கடலில் நீராடியதும் சதை உண்ணும் பாக்டீரியாக்களால் பாதிக்கப்பட்டிருப்பதும் மருத்துவ ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. விப்ரியோ வல்னிஃபிகஸ் என்ற பெயர் கொண்ட இந்த பாக்டீரியா கடலுடன் நன்னீர் கலக்கும் கழிமுகப் பகுதிகளில் செழித்து வளரக்கூடியது. காலராவை ஏற்படுத்தும் பாக்டீரியா வகையைச் சேர்ந்தது என்றாலும் விப்ரியோ வல்னிஃபிகஸ் பாக்டீரியாக்கள் ஆபத்தானவை என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. புளோரிடா கடலோர பகுதி 20 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலையை கொண்டிருப்பதால் இவ்வகை பாக்டீரியாக்களுக்கு ஏற்ற இடமாக உள்ளது. காயங்கள், சிராய்ப்புகள் மூலமாகவும் பச்சையான கடல் உணவுகள், குறிப்பாக பச்சை சிப்பிகளை உண்பதன் மூலமாகவும் மனிதனுக்கு இந்த பாக்டீரியா தொற்று ஏற்படுகிறது. மனித உடலுக்குள் புகுந்ததும் காயத்தை சுற்றி அதிகப்படியான வலி, கொப்புளங்கள் ஏற்படுத்தும். வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், குறைந்த இரத்த அழுத்தம் போன்றவற்றையும் ஏற்படுத்தும். இரத்த ஓட்டத்தில் எதிர்வினையாற்றும் இவ்வகை பாக்டீரியாக்கள் திசு மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. சில நேரங்களில் உடல் உறுப்புகளை துண்டித்து நோயாளியை காப்பாற்றினாலும் பெரிய அளவில் பலனளிக்காது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். கல்லீரல் நோய் உள்ளவர்கள், நீரிழிவு நோயாளிகள், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள், முதியவர்கள் இவ்வகை பாக்டீரியாக்களால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபத்தான சதை உண்ணும் பாக்டீரியாக்களிடமிருந்து தப்பிக்க வெதுவெதுப்பான கடல் நீரில் நீராடுவதை தவிர்க்க வேண்டும். கடல் உணவை சாப்பிட்டு உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை நாட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.